பிலிப்பியர்கள் நிருபத்துக்கு வாங்க, 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சீட்டுக்கட்டை உருட்டுங்க. இப்படி நான் யாரையும், அவரையும்னா எவரையும் இல்லை, நீங்கள் தான் சொல்லணும். அதை பார்த்தீங்களா? அதான் நிறைய பேர் கவனிக்கல. இந்த மறுபடியும் என்னோடு கூட சேர்ந்து அவங்க சொல்ல வாசிக்கலாமா? இல்லை நானே சொல்கிறேன், அதை நீங்கள் ரொம்ப வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. என்ன ஆகும்படிக்கு? இதை சொல்றது யாரு தெரியுங்களா? பவுல். மரித்தோரில் இருந்து நான் உயிரோட எழுந்திருக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எனக்கு தேவைன்ற. நீங்க உங்களை உயிரோட எழுப்பணும்னா என்னத்துக்கு உயிரோட எழுப்பணும்னு கேட்கிறார். உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போனா என்னத்துக்கு கூட்டு போகணும்னு கேட்கிறார். என்ன தகுதி? என்ன தகுதிங்க? நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், நமக்கு எந்த தகுதியும் என்னங்க, தகுதியே இல்லாத நமக்கு தேவன் கொடுக்கிற தகுதிக்கு பேரு தான் கிருபை. அப்படித்தானே? சரி, கிருபை கிடைச்ச பின்னாடி அந்த கிருபை உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? தகுதியே இல்லாத ஆளா வச்சிருக்கு. என்னங்க, தகுதியே இல்லாத ஆளுக்கு ஒரு போஸ்டிங் என்ன பண்ணிட்டாங்க? என்னங்க, கொடுத்துட்டாங்க. அந்த போஸ்டிங்கில் உட்காந்து அவர் என்னங்க பண்றான்னு கேட்க மாட்டாரா கர்த்தர்? இப்போ நான் கேட்குறேங்க, உங்களுக்கு திடீர்னு தேனி மாவட்ட கலெக்டராக 2 மாதம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமேன்னு கூட சும்மா சொல்லுங்களேங்க. உட்காந்து என்னம்மா பண்ணுவேன்னு கேட்க மாட்டாரா? அந்த பொசிஷன் வேணும்னு கேட்குறீங்கள, எனக்கு கிருபை வேணும், என்னை அது கேட்குறீங்க, எதுக்குன்னு கேட்குறாரு. எதுக்கு? அந்த பொசிஷனில் உட்காந்து என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறோம்? அங்கே உள்ள ஏசியை போட்டு விட்டுட்டு காலை நல்லா நீட்டி, கிருபை எதுக்கு கொடுத்தார்? அப்போ உங்களை பாவ மன்னிக்கப்படணும்னு அவர் ரத்தம் சிந்திருக்கிறார்னா எதுக்கு? தகுதியாகும்படிக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க தகுதியுள்ள ஆளாகும்படிக்கு, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்படிக்கு இந்த வேலை என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஒரு நோக்கத்தோட தான் செஞ்சிருக்கிறாரு. நாம அந்த நோக்கத்தை போதாலும் புரிஞ்சுக்கிறணும். இந்த உலகத்துல எல்லாமே அதான் எங்களைங்க பெர்பஸா எங்க வைக்கிறாரு. பெர்பஸா தெளிவான நோக்கத்தோட எல்லாவற்றையும் இயக்கிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். நம்முடைய வாழ்வில் கர்த்தர் சொல்றாரு, உயிர்த்தெழுதலுக்கு நீ தகுதியுள்ள ஆளாயிட்டியா அப்படின்னு கேட்கிறார். என்னுடைய ரத்தம் உனக்கு என்ன பண்ணுச்சு? ரொம்ப முக்கியம். ரத்தம் என்னங்க பண்ணுச்சு? உங்களை ஒன்றும் பண்ணல. எதை சுத்திகரிச்சுன்றதே தெரியல. ஆமாவா இல்லைங்களா? இப்போ நான் இங்கிட்டு இங்கிட்டு 4 சாணி என்ன பண்ணியிருக்கு, தடவி இருக்குது. இப்போ நான் சொல்றேன், சந்தனம் எல்லாம் சந்தனம் கிட்டக்கு வாருங்கள், சந்தனத்தை மோந்து பாருங்கள் அப்படின்னா, எனக்கு சாணி கூட சந்தனம் மாதிரி தான். இது யாருடைய? இது எனக்கு தான் தெரியல சாணி எது. ஆமாம் இல்லைங்களா? அதனால தான் அவர் சொன்னார், நற்கந்தகம்பா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீங்க? குட் ஃப்ராக்ரன்ஸ். அது உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்மெல் வருன்றார். அது நற்கந்தகம், குட் ஃப்ராக்ரன்ஸ். ஒரு நல்ல மனம் வீசக்கூடிய ஒரு ஆளா வச்சிருக்கிறேன்றாரு. அப்படின்னா அது வரணுமே. அதுக்காகத்தான் இந்த வேலையை நான் என்ன பண்ணேன், செய்தேன். நீங்கள் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தேவனிடத்தில் சொல்லியே தீர வேண்டும். ரட்சிக்கப்பட்டமா? எதிலிருந்து என்று சொல்ல மாட்டோம்.
எதிலிருந்து? நான் சொல்கிறேன், உலகம் செய்கிற பாவத்தை நம்ம செய்யவே இல்லை. அப்புறம் எதுக்கு நமக்கு ரட்சிப்பு? என்னங்க, உலகத்தில் இருக்கிற பாவமெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பண்ணலை. அப்புறம் எதுக்கு இயேசு என்னை ரட்சியும்னு ஏன் சொல்கிறான்? எதிலிருந்து ரட்சிங்க நீங்கள் கேட்டிருக்கீங்க. பவுல் கேட்குறாரு, நான் ஒரு விஷயத்தை நான் முடிவெடுக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு நான் என்ன ஆக வேண்டும்? பங்குள்ளவனாக மாற வேண்டும். உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ள ஆளா மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நான் என்ன ஆளா மாறணும்? கேட்கல. அதான் என்ன தகுதின்றதை தான் நான் பேசுகிறேன். நானா தகுதின்னுக்கிறேன். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் ஒரு பெரிய கம்பெனிக்கு போங்கவே, இன்டர்வியூ வைக்காமல் ஆளை என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அது இன்டர்வியூ எதுக்கு? அந்த ஆள் தகுதியான ஆள் தானா? ஆண்டு வேத புத்தகம் சொல்லுது, நாம் எல்லாம் தேறினவர்களாகும்படிக்கு இந்த வேத புத்தகம் என்னாக்கப்பட்டிருக்கான். சத்தமா சொல்லுங்க, என்ன ஆகும்படிக்கு? கேட்கல. எதுல அதான் கேட்கிறார். எதுல தேர்றது? எதுல தேறி இருக்கீங்க? எந்த காரியத்தில் தேறி இருக்கிறீர்கள்? இதுதான் ரட்சிப்பு, இதுதான் தகுதி. நான் தகுதி அடைய வேண்டும் என்று வேதம் என்ன பண்ணுது? சொல்லுது. தகுதி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திருக்கிறார், தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார். என்றால் நான் தகுதி அடைய வேண்டியது, நான் நினைச்சா தகுதி ஆகிறேன், நினைச்சா தகுதி இல்லை, அப்படி இல்லை. நான் தகுதி அடைந்தே தீர வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். சரி, இப்போ பாருங்க, என்ன தகுதி அடையணும்? எனக்கு என்ன தகுதி? அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? என்கிட்ட தேவன் தகுதி ஆகணும்னு சொல்றாருன்னா என்ன தகுதி அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற தகுதி எனக்கு வந்துருமா அப்படின்னா வராது. ஆனால் எதை தகுதி என்று சொல்லுகிறார் என்பதை நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? எதை அவர் தகுதி என்று சொல்லுகிறார் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் கேட்கல. இதுதான் தகுதி. எத்தனை பேர் ஆமேன்? உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறாரு. என்ன தகுதி? நீ தகுதின்னு நான் சொல்ல வரல. நம்மக்கிட்ட எந்த தகுதியும் அவர் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு தகுதி எதிர்பார்க்கிறாரு. எனக்காக எல்லாத்தையும் குப்பை நஷ்டம்னு சொல்லு பார்க்கலான்றார். வாயில் சொல்லிடுவான், எல்லாம் குப்பை, எல்லாம் நஷ்டம். எதை குப்பைன்னீங்க, எதை நஷ்டம்னீங்க பாருங்க. அதை தான் அவர் பேசுகிறார். எல்லாவற்றையும் நான் எப்படி நினைக்கிறேன்னா குப்பையும். குப்பை பார்த்துருக்கீங்களா? குப்பை மேடு பார்த்தது இல்லையா? குப்பை. அவர் எதெல்லாம் குப்பை அப்படின்றாருன்னா அவருக்குடைய எல்லா காரியத்தையும் என்னன்னு சொல்கிறாருன்னா குப்பை. அவ்வளோதான், குப்பைங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கன்றார். நஷ்டம் என்னதெல்லாம் நஷ்டம் பண்ணுறது சொல்கிறார் பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது பாருங்க, நான் அடைஞ்சிட்டேன், நான் போயிட்டேன், நான் பரலோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன், கதவு எனக்கு திறந்துருச்சு அப்படின்னு நான் என்ன பண்ணலை, நினைக்கல. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் எங்கே போயாச்சுன்றாங்க. ஆமாம் இல்லைங்களா? இயேசுவை ஏற்றுக்கிட்டாலே எங்கே போயாச்சு? அவர் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று, இல்லை நான் தேறிட்டேன்னு நான் என்ன பண்ணல, என்னலைன்னா தாட்டில் நான் நினைக்கல. கிறிஸ்து இயேசுவினால் உங்களை எதுக்காக பிடிச்சாரு அது சொல்லணும். உங்களை எதுக்காக